Good morning, மக்களே. Nice to meet you once again. புது சாக்லேட் ஆட் வந்துச்சுன்னா டிவி பார்த்தோன்னே குழந்தைங்க எக்ஸைட் ஆவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க. கான்செப்ட்ல ஒன்று இருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் வரும்போது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நம்ம டாடா ஹேரியர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே இட் இஸ் அ ஜென்யூன் எஃபர்ட் by Tata Motors to compete in global market with Indian product. இதில் பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக், டிக்கி ஓப்பன் பண்ணுறது அண்ட் ஃபாலோ மீயோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க. வாவ், அன்லாக் பண்ணோடனே ரெண்டு ஐஸ் வந்துட்டு அப்படியே பிளிங்காரோட லுக் இருக்கும். இம்மீடியட்டாக பார்க்கும்போது சாலிட் பில்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் தட் வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு இதில் பார்க்கும்போது ரொபஸ்டாவும் இருக்கு, பயங்கர மஸ்குலைனாவும் இருக்கு. ரியலி வந்துட்டு அப்படி பார்க்கும்போது இட் இஸ் அ பிக் செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. ஹெட்லைட் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க, நல்லா கிளீனா இருக்கு, நீட்டது. ஃபாக் லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராட் கார், ரியலி அ ப்ராட் கார், டால் டூ. ஓகே, அண்ட் பின்னாடி வாங்க பாருங்க. The way it is worked on with the rear lights இருக்கட்டும், the way இந்த chunky look இருக்கட்டும், it gives like a real SUV ஓட ஒரு ஃபீல் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் only ரிஃப்ளெக்டர், இந்த இடத்துல வந்து பல்பும் இருக்கு, கீழே இந்த இடத்துல இருக்கிறது ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் a lot of chrome, right chrome. இங்க பாத்தீங்கன்னா chrome finish கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஹரியரோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல chrome effects கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் சைட் வியூல பாத்தீங்கன்னா the way the view is flowing till the end, the black strip ஓட சேர்க்கும் போது it gives an amazing look. இந்த இடத்துல ஒரு ஸ்பாயிலரோட இங்க வந்துருது with the light here. இந்த பாட்டு it looks, இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது it looks really a huge car. இதோட டயரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 235/65. டிசைன் வந்துட்டு எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இது கொடுத்துட்டு இவ்வளோ கேப் வச்சுட்டு டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் இட்ஸ் அலாய்ஸ் குட் ஹவ் பீன் பெட்டர். பார்த்து தான் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது இமீடியட்டா வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் அ ஸ்மால். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டியை சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரெண்டு டயரும் வந்துட்டு குட்டியா இருக்கிற மாதிரி என்னோட ஃபீலிங். வாங்க வண்டிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து ஏறணுன்னே ஒரு ப்ரீமியம் கிளாஸ் ஃபீல் இருக்கு. ஆப்வியஸ்லி வண்டி வந்துட்டு டாப் எண்ட் மாடல் வந்துட்டு 20 lakhsல வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லெதர் ரேப்ஸ் இருக்கு, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லெதர் ரேப்ஸ் இருக்கு, இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல் யூனிட்டே பார்த்தீங்கன்னா மஸ்குலைனா இருக்கு, சைடு வியூலையும் மஸ்குலைனா இருக்கு. இந்த விட்த்தும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சாலிட் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோட எஃபெக்ட் இருக்கு. சவுண்டே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு சின்ன டோர் ஓப்பன் பண்ற மாதிரி சவுண்ட் இல்லை, நல்ல ஒரு ஹார்டான ஒரு ஸ்ட்ராங்கான டோர் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு லாக் டிஸ்பிளே இருக்கும், இன்னொரு சைடில் வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பர்டிகுலர் இதுலேயே வந்துருங்க. செம்மையா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டிங்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு ஏசியோட டிஸ்பிளேஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கு. அடுத்தது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ரேடியோ, யூஎஸ்பி, ஃபோனு, ஆடியோ செட்டப்பு, வாய்ஸ் கமாண்டு, கான்டாக்ட்ஸ், ஆக்ஸு, ப்ளூடூத் ஆடியோ, டிரைவ் நெக்ஸ்ட், ஐபோட் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி யூ கேன் கோ இன்சைட். ஆடியோ செட்டப்பில் போனீங்கன்னா நீங்கள் அதோட எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பேக் சைடு வண்டி செட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செட்டப் எல்லாமே, ஆடியோ செட்டப், ஃபோன் செட்டப், வால்யூம் செட்டப், சிஸ்டம் செட்டப், சாஃப்ட்வேர் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்துருங்க. வாய்ஸ் கமாண்ட், செட் டெம்பரேச்சர் டு 23, setting temperature to 23 degrees. இந்த மோடு பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிட்டி மோடு, வெட் மோடு, ரஃப் ரோட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் வந்துட்டு என்ன பாயிண்ட் வந்து சிட்டி ரோடில் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். வெட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்துட்டு குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இட் வில்
ஹாவ் மோர். இப்போ மட்டெல்லாம் வந்துட்டு டஸ்ட் மட்டெல்லாம் படும்போது, தண்ணியோட படும்போது ஒரு ஸ்லஷி ஃபீலிங் இருக்கும். இதனால டிஸ்க் பிரேக் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட் வில் டேக் கேர். அண்ட் உங்களுக்கு ரஃப் மோடில் வந்துட்டு இது வந்துட்டு ரஃப் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சஸ்பென்ஷன் எஃபெக்ட், ஓவரால் டிரைவபிலிட்டி எல்லாமே வந்துட்டு இட் வில் பி ஆசம். இது நீங்கள் உங்களோட டிரைவிங் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹில், டிசென்ட்டு, அசென்ட்டு இது ரெண்டுமே வந்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹில்லில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இன்க்ளினேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹில் மோடில் நீங்கள் ஒரு இன்க்ளினேஷனில் இருக்கும் போது நீங்கள் பிரேக்லேயும் கிளச்லேயும் வந்துட்டு ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு 3 seconds வந்துட்டு வண்டி வந்துட்டு ஹோல்டு பண்ணும். நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்ததுக்கு அப்புறமேல் கூட வண்டி பின்னாடி போகாது. டக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அசிஸ்ட் மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்ஹில் அசிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈகோ மோடு, இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியில் வந்துட்டு சஸ்பென்ஷன் ரியலி வந்துட்டு இந்தியன் ரோட்ஸுக்கு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி லண்டன்லேருந்து இது கம்பெனி சேம் தான். பட் ஆனால் வந்து லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ஆல்மோஸ்ட் 1700 kgs வரும். அதோட கம்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது ரியலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சேஃப்டியில் வந்துட்டு பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1, 2, 3, 4, 5 வந்துட்டு சைடில் எங்கேயும் இருக்கும். குஷன்லையும் உங்களுக்கு வந்துட்டு சைட்லையும் இந்த இடத்துல ஏர் பேக் உங்களுக்கு வரும். ஸோ இந்த சைடில் ஒன்று அண்ட் இந்த சைடில் ஒரு ஏர் பேக். அதுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துலையும் போட்டிருக்கோம் ஏர் பேக். ஸோ டோட்டலி வந்துட்டு இந்த வண்டியில் 6 ஏர் பேக் இருக்கு. ரைட் இங்கே இருக்கு, சென்ட்ரல் யூனிட் இந்த இடத்துல இருக்கு. இது ஆட்டோ ஏசி. அதோட இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்லி டிசைன்டு கிளஸ்டராக இருக்கு இந்த இடத்துல. இந்த சைடு, அந்த சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் குரோம் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு மேட் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லுக்கிங் ரியலி ப்ரீமியம். அந்த பர்டிகுலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில், டோரோட ஹோல்டிங் ஹேண்டில் அண்ட் ஓப்பனிங் ஹேண்டில் இந்த இடத்துலலாம் அதே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஃபினிஷ் வந்துட்டு குவைட் காமனான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த காலத்துலேருந்து மர்சடிஸ் பென்ஸ் அண்ட் ஆல் ப்ரீமியம் கார்ஸில் வந்துட்டு பசாட்டா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் உடன் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. அதே கான்செப்ட் வந்திருக்காங்க. என்னோட வியூவில் வந்துட்டு ஒரு பழைய கான்செப்டை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. அது தேவைப்பட்டிருக்காது. இந்த இடத்துல வந்துட்டு பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் லுக்கிங் மச் ப்ரீமியம். இட் டெஃபினெட்லி டசன்ட் லுக் லைக் பிளாஸ்டிக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. மேலே ஏதோ வந்துட்டு சாஃப்ட் டச் லேயரிங் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கார்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு பிளாஸ்டிக், பட் திஸ் இஸ் நாட் த சேம். திஸ் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் விச் தே ஹவ் கிவன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் 1, 2, 3, 4, 6 கியர்ஸ் இருக்கு. அதில் வந்து ரிவர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாப் இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணால் இந்த ரிவர்ஸ் கியர் போடும்போது உங்களுக்கு கேமராவில் வந்துட்டு இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக் விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு இட் வில் ஷோ. திருப்பியும் கியர் ரிமூவ் பண்ணணும்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் இட் பேக் லைக் தட். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜென்ரலாக இப்படி இழுத்து பார்த்து தான் பழக்கம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரியலி வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்டோட இதை வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கை வந்து புல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரியலி ஒரு ப்ரீமியம் எஃபெக்டில் வந்துட்டு இது இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க, அப்படி பிடிச்சிட்டு இப்படி இறக்கிட்டு இப்படி ஓட்டுறதுல வந்துட்டு ரியலி வந்துட்டு ஒரு மாஸ் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் வண்டி ஒரு இதையும் எடுக்கும் போது இட் இஸ் லைக் டிரைவிங் ஏர்கிராஃப்ட் ஒரு ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கப்பு வைக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன்லாம் யோசிச்சு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 1 பிக் கப் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு கப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு சைடில் 2 கப்பாகவும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு
கப்பா இருந்துச்சுன்னா இதுலயே செட் ஆயிக்கும். பெரிய கப்பா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு சீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு வைக்கிற மாதிரி வராது. பட் நல்லா ஒரு இதுல ஓட்டிட்டு இருக்கீங்க இப்படி வைக்கிறதுனா இந்த இடத்துல வந்துட்டு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வண்டியில நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ராப்பிங் கொடுத்துட்டு நல்ல ப்ரீமியம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டல் குரோம் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது வந்துட்டு இட் ரியலி கிவ்ஸ் ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஒரு காக்பிட்ல உட்காரோட எஃபெக்ட் வந்துட்டு ரியலி கிடைக்குது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷனல் ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல 12 வோல்ட்டோட சார்ஜிங் சாக்கெட் இருக்கு. நீங்க சார்ஜ்ல போட்டுட்டு உள்ளே மொபைல் வச்சுக்கிட்டு யூ கேன் கீப் இட் ஸோ தட் யுவர் மொபைல் இஸ் ஆல்சோ சேஃப். சீட்டிங் கம்ஃபர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தை சப்போர்ட் இருக்கு. சைடும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க உட்காரும் போது ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஷோல்டர்ல இருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. வேர் யூ கேன் ஜஸ்ட் கம்ஃபர்டபிளி. அண்ட் சீட்டோட வந்துட்டு குஷனிங் எஃபெக்டும் பாத்தீங்கன்னா ரியலி நல்லா இருக்கு. யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த சீட்டிங்கோட ஸ்பாஞ்சா இருக்கட்டும், எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்துட்டு டெஃபினெட்லி ப்ரீமியமா இருக்கு. இந்த ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நல்லா யோசிச்சு நீட்டா பண்ணியிருக்காங்க. ஓவரால் காருக்கு வந்துட்டு டேன் கலர் சீட்டிங் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரியலி அப்ரிஷியபிள் ஒரு விஷயம். கார்ல மியூசிக் பிளேயர் எப்படி இருக்குங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட் மீ கோ ஃபார் ப்ளூடூத் ஆடியோ. ஃபோனை வந்துட்டு பேர் பண்ணிட்டு ஆடியோ கேட்டு பார்க்கலாம். எஃபெக்டோட பேஸ் பார்க்கலாம். பேஸ் வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு ஐ ஜஸ்ட் லவ் திஸ் கார் மியூசிக் சிஸ்டம். பேஸ் இருக்கு. இது நான் வந்து என்னோட கால் வந்துட்டு கிளட்ச் லெவர்லயும் ஆக்சிலரேட்டர் லெவர்லயும் வச்சிருக்கேன். இட்ஸ் டெஃபினெட்லி கம்ஃபர்டபுள். இதை தவிர வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இறக்கி இப்படி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுக்கிட்டா அப்படியே நீங்க வந்துட்டு டிரைவிங் எங்கேயாச்சும் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யூ கேன் கம்ஃபர்டபிளி க்ரூஸ். இதுல பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த பொசிஷன்ல நான் உட்காந்துருக்கேன். இதே பொசிஷன்ல பேக் சைட்ல உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் சைட் ஸ்பேஸ் டெஃபினெட்லி கம்ஃபர்டபுள். எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு 2 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். 3 பேரு எனக்கு தெரியல உட்கார்ற மாதிரி. நான் இப்ப சென்டர்ல இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னா என் ஷோல்டர்ஸ் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு நான் இப்படி உட்காந்துட்டேன்னா பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு சீட்டோட ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் சென்டர்ல உட்கார்றவங்களுக்கு ஹெட் ரெஸ்டும் இல்லை. ரொம்ப இந்த பொசிஷன் இஸ் நாட் மை. இந்த பொசிஷன் பிடிக்கல. அண்ட் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஹேவ் டு ஸ்ட்ரகிள் எந்த இடத்துலடா இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சுதான் நான் வந்துட்டு சுருகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப கீழே வச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு ஜேபிஎலோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோட இது சைடோட இது எப்படி இருக்கு. பேக் சைடில் இந்த இடத்துலையும் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சென்டர் லைட்டிங் நல்லா யோசிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக் நீங்கள் பேசும்போது மைக் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல மைக் உங்களுக்கு இருக்கு. ஸோ தட் இட் இஸ் கிளியர் ஃபார் த கோ பேசஞ்சர் ஆல்சோ வென் தே ஆர் டாக்கிங். ஸோ ஓவராலாக திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். குவைட் 12% தான். எனக்கு வந்துட்டு நான் உட்கார்ற சீட்டிங் பொசிஷன்ல வச்சுக்கிட்டு இங்க உட்காரும் போது என் கால் இடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. என் கால் வந்துட்டு இந்த அதாவது சென்டர்ல உட்காந்தா இது பின்னாடி உட்காந்தா இட் இஸ் ஜஸ்ட் ரைட். இட் இஸ் ஜஸ்ட் ரைட். வெளியில இருந்து கார் பார்க்கும்போது பயங்கர மேசிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பின்னாடி உட்காரும் போது என்ன மாதிரியே டால் பில் பசங்க ஒருத்தவங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி உட்கார்றேன்னா எனக்கு இட் இஸ் ஜஸ்ட் ரைட்டுங்க. This is a fact which I have to mention.
பார்சல் ட்ரே பார்த்தீங்கன்னா செம்ம லாங்காக இருக்கு. எவ்வளோ லாங்காக இருக்குன்னா என் கையே வந்துட்டு அந்த எண்டு வரைக்கும் போகாது, அவ்வளோ இடம். இங்கே சைட்லேருந்து ஏசி உங்களுக்கு வந்துட்டு உட்கார்றவங்களுக்கு வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஏசியோட த்ரோவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏசியோட த்ரோ கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 420 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஸ்பேஸ் உள்ள இருக்குது. தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது உங்களோட லக்கேஜ் வச்சுட்டு போகிறதுக்கு டெஃபினெட்லி கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது ரியலி சாலிடாக இருக்குங்க. இது என்னோட ஹைட்டுக்கே வந்து இப்போ மேலே போயிடுச்சுன்னா என்னோட ஹைட்டுக்கே அதை பிடிச்சிட்டு இழுக்கிறது வந்து மேலேருந்து புல் பண்ணி இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி இழுத்து க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக தான் இருக்கும். வந்துட்டு இது என்ன வேரியண்ட்டுங்கிறது வராது. ஜஸ்ட் ஹேரியருங்கிற ஒரு லோகோ தான் இருக்குமே தவிர இது வந்துட்டு லோயர் எண்ட் வேரியண்டா இல்லை மிட்டா இல்லை டாப் எண்டாங்கிறது வண்டியை வந்துட்டு சிம்பிள் போட்டு லேபிளிங் வச்சு எதுவுமே தெரியாது. இந்த லைட்டில் வந்துட்டு கீழே உங்களுக்கு ஃப்ளோரிங் ஸ்பேஸ் இருக்கனால நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு பக்கத்து ஏரியா டார்க்காக இருந்தாலுமே இட் கிவ்ஸ் அ பிரைட் லைட். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் இருக்குது, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்குது. ஆல் 4 வீல் ட்ரைவ் கிடையாது. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் தான் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க டயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து சன்ரூஃப் பொசிஷன் வராது. இது அசட்டிஸ் இப்போ நம்ம பார்க்கறதே டாப் அண்ட் மாடல் இல்லை, அது கிடையாது. இதுவும் இந்த ஹேரியரில் வந்துட்டு ஒன்லி டீசல் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டும் இன்னொரு லான்ச் பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸும் வரும். அதர் ஃபீச்சர்ஸும் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி இப்போ லான்ச்சிங்கில் வந்துட்டு டாப் அண்ட் மாடல் ஃபீச்சர்ஸ் இதுதான். கார் ஓப்பன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட ரியர் வியூவோட சைட் வியூ வேறு அது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் டென்ஷனாக வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் கார்ஸில் வரும், அது இந்த கார்லேயும் இருக்கும். உள்ளே வந்தோடனே கிளச் அமைக்கிட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம ஹெவிங்க. இது ரியலி லெஃப்ட் ஹேண்ட் ஒரு கையால் தூக்க முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரியலி டாட்டாவில் வந்துட்டு சேஃப்டியில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கிறது இதை தூக்கி பார்த்தாலே தெரியும். செம ஹெவி இன்ஜின். ஜீப் காம்பஸோட சேம் கிரியாட்டிக் இன்ஜின் தான் இதில் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு இன்ஜின் மட்டும் தான் வாங்கிக்கிறாங்க. இது எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் அண்ட் லேண்ட் ரோவரோட பிளாட்ஃபார்மில் இது பண்ணியிருக்காங்க. ரியலி சாலிட். ஓவராலாகவே இந்த காரில் வந்துட்டு எல்லாமே ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் அல்டிமேட் 9 ஸ்பீக்கர்ஸ். இதில் ஒன்று ஒரு ஊஃபரோட சேர்த்துருக்கு. 4 ஸ்பீக்கரு, 4 ட்வீட்டரு, ஒரு ஊஃபர். ரியலி கும்தான் அடிக்குது. இட்ஸ் ஆசம். மக்களே, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you back with another video. Till then, bye from Santosh.